ஹாய் ரீடர்ஸ், நான் இன்னைக்கு உங்களுக்கு எது மாதிரியான டாபிக் பற்றி சொல்ல போறேன்னா யூஜிசி நெட் எக்ஸாமில் கேட்கக்கூடிய இந்தியன் லிட்ரேச்சர் பற்றின கொஸ்டின் ஆன்சர் தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஹூஸ் ஃபர்ஸ்ட் நாவல் நார்கோபோலிஸ் 2012 set in Bombay in 1970s and 80s get Man Booker Prize same year. அதாவது யாரோட நாவல் வந்து நார்கோபோலிஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஜீட் தாயில் அப்படின்றவரோடது. இது வந்து 2012 வந்து மேன் புக்கர் பிரைஸ் வந்து அவார்ட் வாங்கியிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த நார்கோபோலிஸ் இதோட காலகட்டம் எதுல நடக்கிற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 1970s 1980ஸ்ல பாம்பேல எப்படி நடந்திருக்கு, என்ன நடந்திருக்கு அப்படின்றது மாதிரி இந்த இதுல வந்து போர்ட்ரேட் பண்ணி எழுதியிருக்காங்க. Second question, name the award-winning Indian author of British descent whose popular novel The Blue Umbrella. அது யார் அப்படின்னா ரஸ்கின் பாண்ட். இவரை ஏன் பிரிட்டிஷ் டெசன்ட் அப்படின்னு சொல்றாங்கன்னா இவரோட பேரண்ட்ஸ் 2 பேருமே, அதாவது அம்மா அப்பா 2 பேருமே ஒரு பிரிட்டிஷ் நாட்டை சேர்ந்தவங்க. ஸோ அதனால தான் இவரை வந்து பிரிட்டிஷ் டெசன்ட் அப்படின்னு சொல்றாங்க. பட் ஆஃப்டர் இவங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் இவர் வந்து இந்தியால தான் வாழ்ந்திருக்காரு. அதுக்கப்புறமேட்டு இந்தியன் சிட்டிசனா மாறி இருக்காரு. Third question, which play by Kirish Karnar draw its theme from the transposed its 1940 by Thomas Mann? Answer, Hayavardhana. 1971ல வந்து பப்ளிஷ் ஆயிருக்கு. கிரிஷ் கர்னாட் has translated most of his play from Kannada to English. அதாவது கிரிஷ் கர்னார்ன்றவர் ஒரு இந்தியன் ஆத்தர். இவர் அது மட்டும் இல்லாம இவர் வந்து நிறைய படத்துல வில்லன் ரோல் பண்ணியிருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள் செல்லமே, அதுக்கப்புறமேட்டு நம்மளுக்கு ஃபேமஸா தெரிஞ்ச மூவி காதலன். இந்த மூவில வர ஹீரோயினுக்கு ஃபாதர் ரோல் பண்ணது கிரிஷ் கர்னார் தான். அது மட்டும் இல்லாம இவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா இவரோட நிறைய பிளேஸ் வந்து எதுல இருந்து டிரான்ஸ்லேட் பண்ணி எழுதியிருக்காருன்னா கன்னடா லாங்குவேஜ்ல உள்ளதை இங்கிலீஷ்க்கு வந்து மாத்தி எழுதியிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஹயவர்த்தனா அப்படின்ற இந்த ஒர்க்கோட தீமை வந்து எதுல இருந்து எடுத்திருக்காரு அப்படின்னா தாமஸ் மேன் எழுதின த டிரான்ஸ்போஸ்ட் எட்ஸ் அப்படின்ற இந்த ஒர்க்ல தான் எடுத்து எழுதியிருக்காரு. Fourth question, which novel by an Indian author is dubbed as the Great California Novel by Gore அதாவது கோர்விடல் எழுதின கிரேட் கலிஃபோர்னியா நாவல் இப்படின்ற இந்த ஒர்க்கை வந்து யார் டப் பண்ணி எந்த ஆத்தர் வந்து எழுதியிருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர், விக்ரம் சேத். இவர் வந்து த கோல்டன் கேட் அதை டப் பண்ணி த கோல்டன் கேட் அப்படின்னு எழுதியிருக்காரு. 1986ல வந்து பப்ளிஷ் ஆயிருக்கு. இந்த நாவலை என்னன்னு சொல்றாங்கன்னா வேர்ஸ் நாவல் அப்படின்னு சொல்றாங்க. Fifth question, name the writer of the novel The House of Blue Mangoes. 2002ல வந்து பப்ளிஷ் ஆயிருக்கு. Who has a parallel publishing career? ஆன்சர் என்னன்னா டேவிட் தாவிதர் அப்படின்றவர் தான் இந்த த ஹவுஸ் ஆஃப் ப்ளூ மேங்கோஸ் அப்படின்ற ஒர்க் வந்து எழுதியிருக்காரு. ஏன் இவரோட கெரியரை வந்து பேரலல் பப்ளிஷிங் கெரியர் அப்படின்னு சொல்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இவர் வந்து ஒரு ஜேர்னலிஸ்டா இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் சைட் பை சைடு வந்து இவரோட ஓன் புக்ஸை வந்து பப்ளிஷ் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. ஒரே டைம் பேரலா 2 விஷயத்த பண்றதுனால தான் இவரோட கெரியர் என்னன்னு சொல்றாங்கன்னா பேரலல் பப்ளிஷிங் கெரியர் அப்படின்னு சொல்றாங்க. தேங்க்ஸ் டு ஆல். இது மாதிரியான எந்த கண்டென்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிடுங்க. மறக்காம என்ன இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணுங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.